எப்படி கரூர் சம்பவத்துல வந்து விஜய் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டப்போ ராகுல் காந்தி வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி கரூர் சம்பவத்துக்காக விஜய்க்கு ஆறுதல் சொன்னாரோ, அதாவது அவர் என்ன சொன்னாரு, கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து அரசாங்கம் குற்றம் சாட்டு. அப்போ ராகுல் காந்தி வந்து அதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்றாரு ராகுல் காந்தி. அப்போ வர்ச்சுவலா விஜயை வந்து அந்த சம்பவத்தை வந்து காப்பாத்தினது ராகுல் காந்தி. ஏன்னா ராகுல் காந்தி சொன்ன உடனே மு.க. ஸ்டாலின் முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர். அவர் வந்து புசி ஆனந்தியும் நிர்மலையும் குற்றவாளிகள்னு எஃப்ஐஆர் போட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஹைகோர்ட்ல போட்டு தேடுறாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் விஜயும் வந்து இதுல தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்கள இந்த வழக்குல மு.க. ஸ்டாலின் சேர்க்கவே இல்லை. அத்தோட ஒரு தலைவர் தனது தொண்டர்கள் இறப்பதற்கு காரணமாக இருப்பாரா அப்படின்னு ஒரு கருத்தையும் சொன்னார். அதே கருத்தை அண்ணாமலையும் சொன்னாரு, அதே கருத்தை எடப்பாடியும் சொன்னார். ரைட்டா? அப்போ அப்படியே கரூர்ல அந்த 41 பேர் மரணம், அதுக்கு வருத்தம் தெரிவிக்காம அந்த இடத்துல இருந்து ஓடி போயினா விஜயுடைய கேவலமான செயல்பாடு எல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருந்ததை அப்படியே கூல் பண்ணாங்க. சாதாரணமா ஒரு எம்பின்றதே வந்து 6 எம்எல்ஏக்கு சமம். ஒரு ராஜ்யசபான்றது 32 எம்எல்ஏக்களுக்கு சமம். ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவின்றது 32 எம்எல்ஏக்கள் பதவிக்கு சமம். அப்போ ஒரு ராஜ்யசபா உறுப்பினரும் கொடுக்குறோம். காங்கிரஸ் கிட்ட 18 தான் இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய எம்எல்ஏன்னா 14 எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்களேன். 8 நாளும் 32. 14 எம்எல்ஏ யார்கிட்டேருந்து வரணும்? திமுக கிட்டேருந்து ஓட்டு போடணும். ஸோ 32 எம்எல்ஏக்களுக்கு சமமான ஒரு தொகுதியை நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னும் போது இவங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பேரை சொன்னாங்க. யாரு பிரவீன் சக்கரவர்த்தி? யாருன்னா விஜயோட போய் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்ட 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு நான் எப்படியும் ராகுல் காந்தியும் விஜயும் சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணவர் தான் இவர். இப்போ டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்திச்ச டீம் வந்து அங்கேருந்து ஃபோன் போட்டு விஜய்க்கு கொடுத்துருக்கு. விஜயும் ராகுல் காந்தியும் பேசியிருக்காங்க ஃபோன்ல. இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் டெல்லியிலேருந்து. தாவேகாவோட காங்கிரஸ் சேர்ந்தா என்ன நடக்கும்? இது வந்து அரசியல் நிகழ்வோட அடுத்த கட்டம். இந்த அரசியல் நிகழ்வோட அடுத்த கட்டத்துக்கான எல்லா விஷயத்தையும் ராகுல் எப்படி கரூர் விஷயத்துல ராகுல் வந்து விஜயை காப்பாத்தினாரோ அதே மாதிரி நெகட்டிவா விஜய்க்கு இறங்கி போச்சு. இப்போ சொந்த பொண்ணே அப்பா பேரை சொல்லாம அனாதையா ஒரு ஹாஸ்டல்ல அடையாளம் தெரியாம தங்கி இருக்குதுன்னா விஜயை நம்பி இந்த கட்சிக்கு போற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? எந்த பாதுகாப்பை நம்பி அந்த பெண்கள் அந்த கட்சிக்கு போவாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. பெண்கள் தொடர்பான ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. விஜயும் குடும்ப வாழ்க்கையும்ன்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. கள்ளத்தொடர்பு எப்படி குழந்தைகளை பாதிக்கும்? கள்ளத்தொடர்பு முக்கியமா, குழந்தைகள் முக்கியமா அப்படின்னும் போது எல்லாருமே குழந்தைகளை வந்து பலி கொடுக்கவே மாட்டாங்க. அதுங்க வந்து நம்ம வயிற்றுல பிறந்ததை தவிர அதுங்க என்ன பாவம் பண்ணிச்சுங்க? அதுங்க இந்த உலகத்துல நம்ம வயிற்றுல அது பாவப்பட்டு அது நம்ம வயிற்றுல பிறக்குது. அதை தவிர அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு? நம்ம பாவம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு தான் எந்த மனசாட்சி இருக்கிற மனுஷனும் யோசிப்பான். ஆனால் சில பேர் தான் வந்து கள்ளக்காதலுக்காக குழந்தைகளையே கொல்வாங்க. அப்படி வந்து இருந்த இமேஜை இப்போ காப்பாத்துறது யாரு? அண்ணன் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியோட சைல்டிஷ் பிஹேவியர்களுக்கு எல்லையே இல்லைங்க. ஒருத்தர் பாராளுமன்றத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு, ஒருத்தர் நடந்து வராரு, இவன் தான் வராம்பார் துரோகி அப்படின்னு ஒரு சீக்கிய எம்பியை பார்த்து சொல்றாரு. யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் என்ன பண்ணான்னா, நீ தான் இந்தியாவுக்கே துரோகின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு 2 ப்ரெஸ் மீட், 2 மந்திரிகள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. பொதுவாக இப்போ ஸ்டாலினோட ப்ரெஸ் மீட்ல எடப்பாடி தலையிடுவாரா, தலை காட்டுவாரா? ஆனால் இவர் 2 மந்திரிங்க ப்ரெஸ் மீட்ல லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் தலையை காமிச்சு நல்லா விடுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா அப்பீலா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது வந்து எள்ளி நகையாடப்பட்டது. இந்த சைல்டிஷ் பிஹேவியர் தான் பீகார்ல வந்து ராகுல் காந்தியோட யாத்திரையை வந்து நடத்தினது தேஜஸ்வி யாதவ். யாத்திரை வெற்றிகரமாக நடந்தது. எங்களுக்கு நாங்கள் 90 தொகுதிகளில் போட்டிடுவோன்னு அறிவித்தது காங்கிரஸ். சுத்தமாக ஊற்றி மூடி ஒரு 70 தொகுதிகள் வாங்கி 5 தொகுதிகளில் ஜெயிச்சு தேஜஸ்வி யாதவையும் தோக்கடிச்சது. தேஜஸ்வி யாதவ்
போட்டியிட்ட பல தொகுதிகளில் அவங்க போட்டி வேட்பாளரை நிறுத்தி தேஜஸ்வி யாதவை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே நடத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் இங்கே பார்க்குறாங்க. அங்கே வந்து உங்களுக்கு தாவேக்கால வந்து 70 தொகுதிகள் தராங்களாம். அப்படி ஒரு பில்டப் கொடுத்து அதை கொண்டு போகிறதுக்கு, அதுக்காக ராகுல் காந்தியோட பேசுறதுக்கு, இதுக்கு இன்னும் டைம் எடுக்கிறாங்க இவங்க. டைம் வந்து இப்போ தேஜஸ்வி யாதவுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்தாங்க. அதனால தேஜஸ்வி யாதவால் ஒன்றும் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் தோத்து தொப்பி அடிச்சதுதான் மிச்சம்.